ராமனுடைய ஆணையின் பேரில் ராமதூதனா நான் போயின்னு இருக்கேன், நான் போயிட்டு வந்து உனக்கு ஆகாரமாக போட்டோமாங்கிறார். அப்பவும் பாருங்க, ஏன் அடிச்சுட்டு தானே போவோம். நாம இருந்தால் குறுக்க வந்து அவருக்கு என்ன சக்திக்கா குறைவு, ஓங்கி ஒன்று வச்சுட்டு போயிருக்கலாம். என்னால் உன்னை உணவாக கொள்ளுவேன்னு பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்காருன்னு உடனே தான் அவர் தகைச்சு போயிட்டார். என்ன எல்லாருக்கும் கடவுளாக இருக்கார், ஒரு கடவுள் சொல்லியிருக்கார், தெய்வம் சொல்லியிருக்காருன்னா எப்பேற்பட்டவனும் மதிக்க தெரியணும். நாம இருந்தா அவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காகவே மதிக்க மாட்டேன் சுவாமி. இன்னைக்கு இருக்கிற லோகம் அப்படித்தான், அன்னைக்கு இருக்கிற லோகம் அப்படி இல்லை. அதனால தான் நீ இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம். தேவர்கள்னு சொன்னால் நம்பணும், சட்டுன்னு எதிர்த்து பேசிடக்கூடாது. நான் சொல்றது சத்தியம் சத்தியம், மாற்றி பேச மாட்டேன், நான் சொல்றதை கேட்டுக்கோ, போயிட்டு வந்துடுறேன்னால் அவள் ஏற்றுக்கிறதா இல்லை. இல்லை, இப்போதே உன்னை உணவாக நான் சாப்பிட்டாக வேண்டும். சரி, இவளிடத்தில் இனிமே பேச முடியாது, சற்று சாமர்த்தியமாக நடந்துக்கணும்னுட்டு அவர் தன் உடம்பை வளர்த்துண்டார். அந்த வாய்க்குள்ளே போக முடியாது. பெண்ணே, நான் வாய்க்குள்ளே போகணும்னே, உடம்பு எனக்கு பெருசாக இருக்குது, நீ என்ன பண்ண போறேன்னு வேணும்னு கேட்டார். இவ உடம்பை விட பெருசாக்கினா வாயை, அதை விட இவர் பெருசானார். அதை விட அவள் வாய அண்ணாந்தா, அதை விட இவர் பெருசானார். அதை விட வாய அண்ணாந்தா. 10 யோஜனை 20 யோஜனை 30 யோஜனை ஒத்தருக்கொத்தர் போட்டி. ரொம்ப பெரிய உருவத்தோடு இருக்கிறச்சே அதை விட பெரிய வாயானாரா? சட்டென்று சின்னதாக தன் உருவத்தை சுருக்கி கொண்டார். இதெல்லாம் அஷ்டமகா சித்தியினுடைய வழக்கங்கள். பெரிய உடம்பு எடுத்துக்கிறது, சுருக்கமான உடம்பாக்கிடுறது, பாரமாக உடம்பாக்கிக்கிறது, லேசாக உடம்பாக்கிக்கிறது, இருந்த இடத்துலேருந்து அங்கே இருக்கிறத நகர்த்துறது, நீங்கள் உட்காந்துருக்கிற மொத்த பேரையும் என் வசத்துக்கு இழுத்துடுறது. இதெல்லாம் அஷ்டமகா சித்தியினுடைய வகைகள். அதனால் அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துட்டவர் சட்டுன்னு உருவத்தை இவ்வளோ சின்னதாக சுருக்கின்றார். வேகமாக அந்த வாய்க்குள்ளே போனார். வாய் தான் குகையாட்டம் பெருசாக இருக்க, வாய்க்குள்ளே போய் ஒரு சுற்று சந்தோஷமாக சுற்றினார். வெளியில் வந்துட்டு அதே உருவத்தை எடுத்துட்டு, பெண்ணே உன் வாய்க்குள்ள உணவாக நான் போயிட்டு வந்தாச்சு, நான் போகலாமான்ட்டோம். அவளும் தேவையிலையே, ரொம்ப சாமர்த்தியக்கார பிள்ளையா இருக்க, அடி தடி சண்டைக்கு போவேன்னு பார்த்தா சண்டையே போடலை. எதிராளினா சண்டை போடணும், மேலும் சண்டை போட்டால் நேரம் வீண். அது ரொம்ப முக்கியம். வண்டியில் போயிட்டே இருப்போம், வேகமாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், கோவிலுக்கு போயிட்டு இருப்போம். எது தாப்பில் ஒருத்தார் முற்றாப்பில் வந்து நிறுத்துவார், அவர் இறங்கி சண்டைக்கு வந்துடுவார். நாமளும் இறங்கி வேணும்னு சண்டைக்கு போகணும், அன்னைக்கு காரியம் நடக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு ரொம்ப நேரம் இருக்குது சண்டை போடுறதுக்கு, எங்கிட்ட அந்த நேரம் இல்லை. அப்போ ஏதோ மன்னிப்பாவது கேட்டுக்கொண்டு மேலே போடணும். அதை போல் சண்டையும் போடலை, அவளை அடிக்கவும் இல்லை, தப்பாகவும் பேசலை, வாய்க்குள்ளே வேகமாக போயிட்டு வந்துட்டார். என்னால் அவர் செய்யும் கர்மத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற ராமகாரியத்தை பற்றின ஞானம். அந்த காரியம் முக்கியம்னா வளைஞ்சு கொடுக்கணும், இறங்கி போகணும், வினயத்தை காட்டணும். எனக்கு காரியம் முக்கியங்கிறதுக்காக சண்டை போடுதா? போடக்கூடாது இல்லையா? அந்த ஞானத்தோடு சேர்ந்த கர்மத்தை தான் கண்ணன் விடாமல் சொல்லிட்டு இருக்கார்.